வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாரணி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் கலந்துரையாடல். இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் அதிகரிப்பு. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பலப்படுத்தப்பட உள்ள பாதுகாப்பு. சந்தையை இடமாற்றி தருமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம். தொடர்வன இலங்கை செய்திகள். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதி, அவற்றை செலவிட்ட விதம் மற்றும் முக்கியமான அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த விவாதத்தில் அமைச்சுக்களின் நிதிசார் பௌதீக முன்னேற்றம் மற்றும் 2025 டிசம்பர் 31 வரை எதிர்பார்க்கப்படும் முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் சுற்றாடல், கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் கூட்டத்தின் ஒரு அங்கமாக இடம்பெற்றுள்ளது. குறித்த குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தலைமையில் இந்த கூட்டம் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சுக்களின் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு, சுற்றாடல் அமைச்சுகளிலும் தெரிவிக்கப்படுகிறது. கூட்டத்தில் உரையாற்றிய குழு தலைவர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளதாவது: 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதிகளை அமைச்சுக்கள் எவ்வாறு செலவழிக்கின்றன, அவற்றின் முன்னேற்றம் எவ்வாறு உள்ளது என்பதை குழு ஆராயும். இதற்கான முழுமையான அறிக்கை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தனது குழுவின் கீழ் உள்ள அனைத்து அமைச்சுகளின் பணிநிலை, நிதி ஒதுக்கீடு மற்றும் முன்னேற்றம் தொடர்பான விவரங்களும் இவ்வாறு மதிப்பாய்வு செய்யப்படும். அத்துடன் அத்தியாவசிய திட்டங்களின் முன்னேற்றம் பற்றிய அறிக்கைகளை குழுவிற்கு வழங்குமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பல பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், ரோஷான் அக்னிமன், சதுரி கங்காணி, சுசந்த குமார நவரத்ன, கிட்னன் செல்வராஜ், பாக்கியஸ்ரீ ஹேரத், சுதத் பலஹல்ல, சித்தாரல் பெர்னாண்டோ, ஜேசி அளவதுவல, சுஜீவ சேனசிங்க, உபுல் ஹிட்சிரி மற்றும் MS உதுமாலெப்ப ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடல் வரவு செலவு திட்டத்தின் நடைமுறைப்படுத்தலில் வெளிப்படைத்தன்மையையும் அமைச்சுகளின் பொறுப்புணர்வையும் வலுப்படுத்தும் நோக்குடன் நடைபெற்றுள்ளது. 2025 ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி துறை மீள்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சியை காட்டியுள்ளது. குறித்த காலகட்டத்தில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருவாய் 12,986.52 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்பொழுது 7% வலுவான அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது என்று ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தனது அண்மை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பரில் மட்டும் பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதிகள் 1469.75 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இது 2024 செப்டம்பர் மாதத்தை விட ஆண்டுக்கு ஆண்டு 12.33% வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக கூறப்படுகின்றது. நாட்டின் முக்கிய சர்வதேச நுழைவாயிலாக விளங்கும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பை பலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான மறு ஆய்வு உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் கொடித்துவக்கு மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. விமான நிலைய பாதுகாப்பை மேம்படுத்துதல், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பது, மேலும் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒருங்கிணைத்து பதிலளிக்கும் முறைகளை வலுப்படுத்துதல் போன்ற முக்கிய அம்சங்களை மையமாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு செயலாளர் துயகொண்டா தேசிய பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு மற்றும் சர்வதேச இணைப்பில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் வகிக்கும் முக்கிய பங்கை வலியுறுத்தினார். மேலும் பயணிகள், விமான குழுவினர், விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை அனைத்து பங்குதாரர்களின் அர்ப்பணிப்பையும் பாராட்டியவர் சர்வதேச விமான பாதுகாப்பு தரங்களை நிலைநிறுத்த தொடர்ந்து ஒருங்கிணைப்பு மற்றும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். கலந்துரையாடலின் போது பங்கேற்பாளர்கள் தங்களது துறைகளில்
எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகளின் செயல்திறன், எதிர்வினைத்திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான தீர்வுகளையும் பகிர்ந்தனர். மேலும் அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுக்கிடையே நெருங்கிய ஒத்துழைப்பை மேம்படுத்தி விமான நிலைய பாதுகாப்பு மேலாண்மைக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறையை உருவாக்கும் விரிவான திட்டம் ஒன்றை உருவாக்க ஒப்புதல் பெறப்பட்டது. அத்துடன் பிரதியமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்துக்கு சென்று தற்போதைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தனர். இந்த கூட்டத்தில் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளர், தேசிய புலனாய்வுத்துறை தலைவர், காவல்துறை மாதிபர், இலங்கை சுங்க பணிப்பாளர், அரச புலனாய்வு சேவை பொது பணிப்பாளர், விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் தலைவர், சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் பணிப்பாளர், குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் பொது கட்டுப்பாட்டாளர் ஆகியோர் உட்பட பல முக்கிய அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முஸ்லிம் தாதியர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றும் பொழுது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆடைகளை அணிவதில் எந்தவித சட்டத்தடை இல்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சிவில் அமைச்சருக்கும் அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போதே இதனையும் அவர் தெரிவித்துள்ளார். அரச மருத்துவமனைகளில் பணியாற்றும் முஸ்லிம் தாதியர்கள் தமது கலாச்சாரம் மற்றும் மத மரபுகளை பேணும் வகையில் உடைகளை அணிவதில் எதிர்நோக்கும் சவால்கள், கோவிட்-19 காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழிகாட்டுதல்களின் காரணமாக தொடர்ந்தும் ஜனாசாக்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முஸ்லிம் தாதியர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றும் போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆடைகளை அணிவதில் எந்தவித சட்டத்தடை இல்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஜனாசாக்கள் தொடர்பில் கோவிட்-19 காலத்துக்கு முன்பிருந்த விதிமுறைகள் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மரக்கறி சந்தையை இடம் மாற்றி தருமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள புதிய மரக்கறி சந்தை அமைந்துள்ள பகுதி இடப்பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து வசதிகளின்றி செயல்பட்டு வருகிறது. அத்துடன் மழைக்காலங்களில் நீர் தேங்கி நிற்பதாகவும் தெரிவித்து இன்றைய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை நவீன சந்தை கட்டட தொகுதிக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கையெழுத்துகள் பெறப்பட்டு நகரசபை தவிசாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தங்கள் நாட்டு யானைகளை மோசமாக நடத்துவதாக தாய்லாந்து குற்றம் சாட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தாய்லாந்து அரசாங்கத்தால் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 2 யானைகளையே இவ்வாறு மோசமாக நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக குறித்த 2 யானைகளையும் மீளப்பெறுவது தொடர்பில் அந்நாட்டு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தாய்லாந்து அரசாங்கத்தை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதில் இது தொடர்பாக அக்டோபர் 28ஆம் தேதி இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானை 2ஐயும் இலங்கை மோசமாக நடத்துவதாக தெரிவித்தே தாய்லாந்து அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தொடர்பான உலக செய்திகள். கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ரீகனின் வரிகள் குறித்து எதிர்மறையாக பேசும் விளம்பரத்தை கனடாவின் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை நேற்று வியாழக்கிழமை இரவு வெளியிட்டுள்ளார். இவ்வாறான விளம்பரங்கள் அமெரிக்க நீதிமன்ற முடிவுகளை பாதிக்கும் நோக்கிலான மோசமான நடத்தை என்றும் அவர் கண்டித்துள்ளார். குறித்த விளம்பரத்தில் 1987ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த ரொனால்ட் ரீகன் சில வரிகளை விதித்தமை தொடர்பாகவும் மேலும் பல விடயங்களை உள்ளடக்கியதாகவும் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜப்பானிய புதிய பிரதமர் சானாஹே டஹாச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜப்பானிய புதிய பிரதமர் சானாஹே டஹாச்சிக்கும் இடையில் இன்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்துவது தொடர்பில் ஜப்பானிய பிரதமர் உறுதியளித்தார். மேலும் அண்டை நாடுகளான சீனா, வடகொரியா மற்றும் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகள் பெரும் கவலை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜப்பானை சீனா முற்றிலுமாக இழிவாக பார்க்கிறது என்றும் சீனாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை தாய்வானுடனான கூடுதல் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் ஜப்பான் பிரதமர் கூறியுள்ளார். இதேவேளை ஜப்பானின் புதிய முதல் பெண் பிரதமரும்
வரும் மாதங்களில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. குறிப்பாக சீரான பொருளாதாரம் மற்றும் குறைந்து வரும் மக்கள் தொகை போன்றவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜப்பானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. பஹ்ரைனில் நடைபெற்ற 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் இலங்கையின் லஹிரு அஜிந்தா 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3 நிமிடம் 57 வினாடிகளில் இலக்கை எட்டி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். சீனாவின் சா லிஹூவா 3 நிமிடம் 58 வினாடிகளில் இலக்கை எட்டி வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். அவர் அஜிந்தாவை விட வெறும் 1 நிமிடம் 31 வினாடிகளே பின்தங்கியுள்ளார். அதே நேரத்தில் ஹாங்காங்கின் ஹவ் ஹோசோன் 4 நிமிடம் 5 வினாடிகளில் இலக்கினை எட்டி வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளார். இதற்கிடையில் பெண்கள் 1500 மீட்டர் ஓட்டத்தில் இலங்கையின் நெத்மி ஹெம்கானி ஃபுலே வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். அவர் இலக்கினை 4 நிமிடம் 52 வினாடிகள் என்ற நேரத்தில் நிறைவு செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து மணிந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.